வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே நெய் எப்படி வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் தயாரித்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நெய் நல்லா மணலாக நல்லா கமகமன்னு வாசனையாக இருந்துச்சு. இது இன்னும் நாளாக நாளாக நெய் வந்து நல்லா திக்காகுது. இது வந்து முன்னாடி நாள். அதுக்கப்புறம் மறுநாள் கொஞ்சம் நல்லா மணலாக ரொம்ப திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சுலபமாக வீட்டிலே செய்யலாம். வாசனை செமையாக இருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தினமுமே பசும்பால் நான் வாங்குகிறேன். அதோடைய ஏடை நம்ம எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வந்து வச்சிடணும். ஒரு 15 நாள் நான் வந்து இந்த மாதிரி ஏடை வந்து காய்ச்சி அதை வந்து ஆறுனதுக்கப்புறமா அந்த ஏடை எடுத்து ஃப்ரீசரில் நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 15 நாள் ஃப்ரீசரில் இருந்துச்சு. இது நம்ம ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம பட்டர் தயாரிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு லூஸாக இருக்க மாதிரி பாருங்கள். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 1 ஹவர் நம்ம ஒரு 2 ஹவர் கூட எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஐஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுது பாருங்கள் லைட்டாக. ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இந்த ஏடெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது முக்கியமாக நம்ம வந்து ஐஸ் வாட்டர் நம்ம வச்சுக்கணும். இப்போ நான் இதில் ஐஸ் வாட்டர் தான் நான் வந்து போடுறேன். நீங்கள் ஒரு 2-3 பாட்டில் ஐஸ் வாட்டர் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஐஸ் க்யூப்ஸும் இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சப்போஸ் ஐஸ் வாட்டர் கம்மியாக இருக்குன்னா க்யூப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2-3 சுற்று மிக்சியில் நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னும் இது வரலை. பட்டருக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் இது. பார்த்திங்கன்னா க்ரீமியாக இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்ம இன்னும் ஒரு வாட்டி நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா சுற்றணும் அப்படின்னா பட்டர் வந்து நம்மளுக்கு மேலே வரும். அது நம்ம எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியுமே மிக்ஸி ஜாரில் வச்சு ஒரு மிக்ஸி ஜாரை வந்து நம்ம ஒரு 2-3 வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக பட்டர் வந்து மேலே வந்து வந்திருக்கு. மில்க் வந்து தனியாகவும் வெண்ணெய் வந்து தனியாகவும் வந்திருக்கு. முக்கியமாக இதுக்கு ஐஸ் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு வெண்ணெய் வந்து நல்ல சீக்கிரம் வரதுக்கு ஐஸ் வாட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு வெண்ணெயை வந்து தனியாக நம்ம எடுத்துருவோம். இதை நம்ம கொட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா அழகாக பால் தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் நல்லாவே வந்திருக்கு. இது நம்ம எல்லாமே ஒன்றாக்கி ஒரு உருண்டை மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ஒரு 15 நாள் நம்ம கலெக்ட் பண்ண அந்த ஏடுலேயே நம்மளுக்கு நல்லா நிறைய வெண்ணெய் வந்துச்சு. நீங்களுமே பாலை நல்லா காய்ச்சி பசும்பாலில் நல்லா உங்களுக்கு வெண்ணெய் வரும். நல்லா பாலை நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா மேலே ஏடு இருக்கும். அந்த ஏடை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டே வரணும். 15 டேஸ்லேயே நம்மளுக்கு நல்லா நிறைய ஒரு ஏடு கலெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக வெண்ணெய் வந்து தயாரிக்கலாம். நாங்கள் பசும்பால் வாங்குகிறோம். பார்த்திங்கன்னா நிறைய ஏடு இருக்கும். நம்ம வந்து டீ போட்டால் கூட ஏதோ அதில் எனக்கு ஒரு ட்ராப் நெய் போட்டு குடித்த மாதிரி அவ்வளோ ஏடு இருக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம முன்னாடி எதுவும் பண்ணலை. பட் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பண்ண ஆரம்பித்ததுனால நம்மளுக்கு தேவையான நெய்யை நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் நம்ம தயாரிச்சுக்கிட்டோம். ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஏடை தூக்கி போடாமல் அதிலேருந்தே நம்ம நெய் உருக்கி வெண்ணெய் எடுத்து நெய்யை நம்ம அதில் உருக்கிக்கலாம்ல. அதனால் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாமே ஒன்றா திரட்டி நம்ம கொஞ்சம் கொண்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா பால் நல்லா தனியாகிடுச்சு. ஓரளவுக்கு வெண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம அப்படி உருண்டையாக நம்ம இது பண்ணும்போது உள்ளே தண்ணியும் இருந்துச்சுன்னா அதுவுமே வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வருதில்ல, அவ்வளோதான். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ண இந்த பட்டர் வந்து அழகாக ஈஸியாக அப்படியே சாஃப்டாக நம்மளுக்கு வந்து மூவ் ஆகுது. இது நம்ம பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வீட்லேயே நம்மளால் இவ்வளோ பட்டர் தயாரிக்க முடியுது அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஏடை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 3 வாட்டி இந்த பட்டரை வந்து நம்ம அலசிக்கணும். ஐஸ் வாட்டர் தான் தேவைப்படும். அதனால் மறக்காமல் ஒரு 3 பாட்டிலாவது ஐஸ் வாட்டர் நீங்கள் நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நமக்கு ஐஸ் வாட்டரில் இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். அதுலேயே நான் வந்து 2 ஐஸ் க்யூப்ஸ் கூட போட போகிறேன். இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கிறதுக்காக தான் அதை போட போகிறேன். இப்போ நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த தண்ணியை நம்ம கீழே தான் கொட்ட போகிறோம். அதை வச்சு நான் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் ஒரு 2-3 பாட்டில் ஐஸ் வாட்டர் போட்டதுனால எனக்கு நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய ஐஸ் வாட்டர் கிடச்சிச்சு. இப்போ இதையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு
2 வாட்டி நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வராது. நெய்யுமே நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ இதை நல்லா அமுத்திட்டு இன்னொரு வாட்டியும் நம்ம வாஷ் பண்ணலாம். குறிப்பாக ஐஸ் வாட்டர் மட்டும் நம்மளுக்கு பத்தாது. அதனால் கண்டிப்பாக ஒரு 3 பாட்டிலாவது வச்சுக்கோங்க. இதில் எதுவுமே இல்லை, நம்ம இதை கீழே கொட்ட தான் போகிறோம். இதே நல்ல சில்லுன்னு இருக்குது ஐஸ் கட்டி போட்டதுனால. இப்போ இதை நான் 3வது வாட்டியுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியும் வெளியில் வந்துடும். பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டான பட்டராக இருக்குது. நம்மளுக்கு வேணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய் வந்து கொஞ்சம் உருக்கிக்கலாம். இல்லை எனக்கு இன்றைக்கி நான் நெய் வந்து உருக்கலைன்னா நீங்கள் வந்து ஒரு 2 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வந்து நெய் உருக்கிக்கோங்க. நம்ம வந்து நெய்யை வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் பட்டரை வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்காக தான். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த பட்டரை நல்லா வாஷ் பண்ணி அமுத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து போட்டுருவோம். இது நம்ம உருக்க போகிறோம். ஓரளவுக்கு இது நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இந்த பட்டர் மெல்ட் ஆகும்போது நிறைய நுரையெல்லாம் கொஞ்சம் வரும். முன்னாடியிலேருந்தே நம்ம அந்த ஏடெல்லாம் வச்சு நெய் தயாரிச்சிருக்கலாம். பட் ஆனால் நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தான் நான் இது மாதிரி தயாரித்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த நாங்கள் வாங்குகிற பால் ரொம்ப நல்லா திக்காக இருக்கிறதுனால நிறைய ஏடு அதில் வரும். இப்போ இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிட்டே வருது. நுரை லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நுரை நல்லா வந்து வருது. இந்த நுரை நல்லா வரட்டும். வந்ததுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அதை இது பண்ணிக்கணும். நம்ம 2 மெத்தடில் செஞ்சு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை யூஸ் பண்ணி காமிக்கிறேன், அதை முறிய வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையும் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நுரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது. கொஞ்சம் திக்காக அந்த ஒரு ஒயிட் கலராக இருக்கிறதெல்லாம் கீழே வந்து படிய ஆரம்பிக்கும். எண்ணெய் மட்டும் மேலே லைட்டாக வர ஆரம்பிக்கும். இன்னும் இது இருக்குது. இது நல்லா கொஞ்சம் முழுசாக இதாகட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நெய் வந்து நல்லா கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. இந்த நெய்க்கு வந்து நம்மளுக்கு அந்த நிறத்துக்காக நம்ம கொஞ்சோண்டு ஒரு வெந்தயம் வந்து ஒரு 4 இல்லை 5 நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இந்த டைமில் நான் ஒரு 4 வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை கலரில் இருக்கிற நுரையெல்லாம் கொஞ்சம் நல்லா அடங்கட்டும். இந்த பசும் பாலில் நல்லா தயிர் போட்டாலும் நல்லா கெட்டியாக வரும். அது ஒரு ஃப்ரெஷ் தயிராக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வந்து நம்ம கடைகளில் வாங்குறதுல சில டைம் அதில் தூசி ஏதாவது இருக்கும். அதனால் அதை நல்லா அலசிட்டு நிழலில் கொஞ்சம் நல்லா உலர்த்தி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் இருக்க ஈரம்லாம் போயிடும். அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி இந்த கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து போட போகிறோம். ஓரளவுக்கு அந்த வெள்ளையாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரத்தில் போட்டுடலாம். இப்போ போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி படப்படன்னு சவுண்ட் வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலையிலே அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இந்த இலையுமே நம்ம வந்து நல்லா வாசமாக இருக்கும், நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு இதை நம்ம நல்லா ஆற தான் வைக்க போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை நெய் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி நம்ம நெய் தனியாக எடுத்துடலாம். நல்லா நிறைய நெய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வடிகட்டி இப்போ நம்ம ஒரு சின்ன டப்பாவில் இதை நம்ம வச்சிடலாம். ஓகே, இப்போ வடிகட்டியாச்சு. இது ஒரு சின்ன சின்ன ட்ராப் மாதிரி வரும். அதனால் நம்ம சாய்ச்சி வச்சு கூட வச்சுக்கலாம். நல்லா நெய்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நெய். சூப்பராக காய்ச்சியாச்சு. நம்ம அடுத்த மெத்தடில் முருங்கை இலை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 15 நாள் நான் வெயிட் பண்ணி திருப்பி மேடை எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நெய்யை நம்ம பத்திரமா உள்ள வச்சுக்கலாம். 15 நாள் கழிச்சதுக்கப்புறமா பால் ஏடெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சு ஒரு 1 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா மெல்ட்டான மாதிரி தான் இருக்குது இந்த ஏடு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதே ப்ராசஸ். மறக்காமல் ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஐஸ் வாட்டர் இல்லைனா இதை நம்ம பண்ண முடியாது. அதனால் ஐஸ் வாட்டர், ஐஸ் கட்டி இதெல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க.
இப்போ இதெல்லாமே நம்ம இதில் ஜாரில் போட்டு ஐஸ் வாட்டர் போட்டு மிக்சியில் 2-3 சுற்றிட்டு வர போகிறோம். இப்போது ஐஸ் வாட்டர் போட்டுக்கலாம். இப்போ இந்த இன்னொரு வாட்டி நம்ம சுற்றலாம். நான் வேறு ஒரு ஜாரில் மாற்றிட்டேன், காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ ஓரளவுக்கு பட்டர்லாம் திரண்டு வந்திருக்கு. வெண்ணெயை வந்து நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் எப்படி நெய் உருக்கலான்னு பார்க்கலாம். இது நம்ம வந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஐஸ் வாட்டர் நல்லா தாராளமாக வச்சுக்கோங்க. இது நம்ம நல்லா ஒரு ரவுண்டாக நம்மளுக்கு கையில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த பட்டரில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் நம்ம வெளியில் பொரிச்சிக்கலாம். ரெண்டு 3 வாட்டி நம்ம பட்டரை நல்லா ஐஸ் தண்ணியில் தான் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் தான் எப்போவுமே வச்சுக்கணும். இப்போ இந்த பட்டர் போட்டாச்சு. அது நல்லா இந்த நுரையெல்லாம் வந்து கொஞ்சம் அடங்கட்டும். நம்ம இதில் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு கல் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். சின்ன பீஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து போட்டுக்கோங்க. கூடவே நான் ஒரு 2 வெந்தயம் போட்டுட்டேன். இப்போ முருங்கை இலை இதில் நான் வந்து போட்டுட்டேன். அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு நெய் வந்து வந்துருச்சு. இந்த வாட்டி நான் பட்டர் கொஞ்சம் தான் எடுத்தேன். பாதி நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். வீட்டில் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் நெய் தான் வந்திருக்கு. இருந்தாலும் நல்ல மணமாக இருக்குது. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.